பள்ளிக்கு செல்லும் போது முஸ்லிம்கள் கட்டாயம் தொப்பி அணிய வேண்டுமா? தொப்பி அணியும் பழக்கம் முஸ்லிம்கள் இடையில் எவ்வாறு ஏற்பட்டது? ஒருத்தர் கேட்கிறார். இந்த தொப்பி அணியாம போன பழக்கம் எப்ப ஏற்பட்டுச்சுன்னு இப்ப விளங்கணும். உண்மையில தொப்பினாலே முஸ்லிமை தான் வழங்குவான். அப்படி இருந்த காலம் தான். இந்த தொப்பி எப்ப பறக்க ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கறத வேண்டாம் நம்ம காலத்தால விளக்கலாம். அவங்க கேட்க விரும்புறது தொப்பியுடைய நிலை மார்க்கத்துல என்ன, தொப்பி போட்டு தான் தொழுதாகணுமா அப்படிங்கக்கூடியதை விளக்குறதுக்காக வேண்டிய அதில் விளங்குறதுக்காக வேண்டிய அவர் கேட்கிறார். அருமை சோதர்களே, தொப்பி போடுறது ஃபர்து வாஜிப்னு எந்த கிதாபிலையும் இல்லை. யாரும் சொல்லவும் இல்லை, சொல்லவும் கூடாது. தொப்பி அணிஞ்சு தொழுதாதான் தொழுக கூடும். அப்படி தொழுகலன்னா அப்படி தொப்பி போடலன்னா அந்த தொழுகை கூடாது என்ற அளவில் எந்த கிதாபிலையும் சொல்லப்படல. தொப்பியுடைய நிலை என்னன்னு சொன்னா, தொப்பி போடுவது விரும்பத்தகுந்தது. அல்லாஹ்விற்கு முன்னால் இருக்கும் பொழுது ஒரு முழுமையான ஆடையுடனே செல்ல வேண்டும். ஒழுக்கமானது, ஒழுக்கத்திற்கு உடன்பட்டது. தொப்பி இல்லாமல் போவது ஒழுக்க குறைவாக கருதப்படுவதற்கு காரணமாகுது. அதனால தொப்பி இல்லாமல் தொழுவதை விட தொப்பி போட்டு தொழுவது முஸ்தஹப்பு, தொப்பி போடாமல் தொழுவது விரும்ப தகுந்தது அல்ல என்ற அடிப்படை தானே தவிர தொழுகையே கூடாதுன்னு சொல்ல. என்ன நான் சொல்றேன் அருமை சோதர்களே, எனக்கு தெரிய அல்ஹம்துலில்லாஹ் அந்த தொப்பியுடைய விஷயத்துல ஹதீஸுடைய கிரந்தங்களை என்னால என்ற அளவுக்கு நான் பார்த்தேன். எந்த ஒரு ஹதீஸிலேயாவதும் நபி தொப்பி போடாம தொழுததாகவோ அல்ல தொழ சொன்னதாகவோ அல்ல தொப்பி போடாமல் இருங்கள் என்று வலியுறுத்தியதாகவோ ஒரு ஹதீஸ் கூட இல்லை. தலப்பாகை அணிய சொன்ன ஹதீஸ் நிறைய இருக்குது. தொப்பியை ரசூலுல்லாஹ் போட்டிருந்ததா ஹதீஸ் இருக்குது. சஹாபாக்கள் தொப்பி அணிஞ்சிருந்தாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. ஏராளமான ஹதீஸ் இருக்குது. யஅதமு தஸ்தாது ஹில்மா அல் இமாமத்து ஃபர்கும் பைனல் முஸ்லிமீன வல் முஷ்ரிகீன், ஏராளமான ஹதீஸ் இருக்குது. தொப்பி அணியுங்க, அல் இமாமத்து சீமாவுல் மலாயிகா, தலைப்பாகை அணியுங்கள், அதுதான் முஸ்லிமுக்கும் காபிருக்கும் உள்ள வித்தியாசம். தலப்பாகை அணியுங்கள், அது மலக்குமார்களுடைய அடையாளம், பரிசுத்த அந்த படைப்புகளுக்கு அடையாளமாக இருக்கிறது. நீங்கள் தொப்பி தலைப்பாகையை அணிந்து கொள்ளுங்கள், அது உங்களிடத்தில் பெருமிதத்தை வளர்க்கும், பெருந்தன்மையை வளர்க்கும். தஸ்தாது ஹில்மன், ஏராளமான ஹதீஸ் இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன நேரத்துல இன்ன கலர்ல தலப்பா கட்டி இருந்தாங்க, இப்படி தலப்பா கட்டி இருந்தாங்க, ஏராளமான ஹதீஸ் இருக்குது. ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்றவங்களுக்கு, ஹஜ்ரத் அலி போன்றவங்களுக்கு தலப்பாகை அணிவிச்சு விட்டாங்க, ஏராளமான ஹதீஸ் இருக்குது. எங்கேயாவது தலப்பா போட்டிருந்தவங்க தொப்பி போட்டிருந்தவங்கள கலட்டுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அல்ல கலட்டிட்டு தொழுங்கன்னு சொன்னதாகவோ நமக்கு ஒரு ஹதீஸும் கிடைக்கல, எங்கேயுமே இல்லை. நான் அதனால சொல்றது, வெறும் ஆதாரத்துடைய அடிப்படையில் வைக்க போனீங்கன்னா ஆடைகள் ரெண்டு வகை சகோதரர்களே. ஆடைகள் இருக்குது, நம்ம உடுத்துற ஆடை உடுப்பு, இது இரண்டு வகை இருக்குது. ஒன்னு அவசியமான ஆடை, இன்னொன்னு அலங்கார ஆடை, கௌரவ ஆடை. ஒன்னு அவசியமான ஆடை, இன்னொன்னு அலங்கார ஆடை. அவசியமான ஆடைன்னா என்ன? மானத்தை மறைக்கிறதுக்கு உண்டான ஆடை. ஒரு ஆம்பளையா இருந்தா மின சுர்ரத்தி இல ருக்பத்தி, தொப்புள்ள இருந்து முழங்கால் வரைக்கும் மறைக்கிறது வாஜிபு, மறைக்கணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. பொம்பளையா இருந்தா முகத்தையும் கையையும் விட்டுட்டு மற்றதெல்லாம் மறைச்சாகணும்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இது அடிப்படை அவசியமான ஆடை. இது அலங்கார ஆடை அல்ல. இதை விட குறைவாக ஒரு ஆடை உடுத்துவானே ஆனால் அவன் குறையுள்ளவனா கருதப்படுவான். அப்படி ஆடை உடுத்தி தொழுவானேயானால் அவன் தொழுகை நிறைவேறாது. இது அவசிய ஆடை. இன்னொன்று இருக்குது அலங்கார ஆடை. என்ன? முழுமையா ஆடை உடுத்துறது, முழுமையான ட்ரெஸ் பண்றது. இந்த ரெண்டு விதமான ஆடைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்கினான். யா பனி ஆதம் கது அன்சல்னா அலைக்கும் லிபாஸன் யுவாரி சௌஆத்திக்கும் வர்ரீஷா, ஆதமுடைய மக்களே, உங்களுக்கு இரண்டு வித ஆடைகளை நான் இறக்கி வைத்திருக்கிறேன். ஒன்று உங்களை மானத்தை மறைக்கக்கூடிய அவசிய ஆடையும், இன்னொன்று உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கௌரவ ஆடையும், ரீசன் அலங்கார ஆடையும் வழங்கியிருக்கிறேன். ரெண்டு விதமான ஆடை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் நமக்கு. இந்த ரெண்டு விதமான ஆடையை வழங்கிட்டு ஒரு இடத்துல அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றான், யா பனி ஆதம் ஹுது ஜீனத்தக்கும் இன்த குல்லி மஸ்ஜிதின், ஆதமுடைய மக்களே, நீங்கள் மஸ்ஜிதுக்கு போகும் பொழுது ஜீனத்தை கடைபிடியுங்கள், அலங்கார ஆடை எடுத்துக் கொள்ளுங்கள் சொல்றான். இப்ப நான் கேட்கிறேன், நான் நிச்சயமா சொல்றேன், தொப்பி அவசிய ஆடை அல்ல. ஆனால் என்ன மாதிரி ஆடை? அலங்கார ஆடை.
ஒரு முழுமையான ஆடை. அல்லாஹ் சொல்றான், இந்த குல்லி மஸ்ஜித். மஸ்ஜித் என்ற வார்த்தை சுஜூத் என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படும், மஸ்ஜிதுக்கு பள்ளி என்ற அர்த்தத்திலும் பயன்படுத்தப்படும். சுஜூத் என்றால் தொழுகை என்பது அர்த்தம், மஸ்ஜித் என்றால் பள்ளி என்ற அர்த்தம். பள்ளிக்கு போகும்போது, தொழ போகும் பொழுது நீங்கள் ஜீனத்தை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான்னு சொன்னா, ஜீனத்தான ஆடையோட போவேன், தொப்பிய போறேன், அது ஜீனத்துடைய ஆடை தானே, அவசிய ஆடை என்று யாரும் சொல்லலையே. அதை கலட்டுவதற்கு காரணம் இல்லை சார். இன்னைக்கு காலம் மோசமா போச்சு. இன்னைக்கு இப்ப எல்லாம் மோசமா போச்சு சொல்லி ஏதோ ஒரு காலத்துல இருந்துச்சு, தொப்பியை வந்து கூடையில போட்டு வச்சிருந்தா அவன் தூக்கி தலையில மாட்டி தொழுதான். இப்ப அதையும் வேண்டாம்னு சொல்லக்கூடிய கூட்டம் வந்துருச்சு. பெரிய வேடிக்கையான காலமா போய் நான் கூட விவரம் வேடிக்கையா கூட சொல்றது உண்டு. இன்னொரு காலம் வரும், எல்லாம் அரக்கால் டவுசர் போட்டிருப்பான், லுங்கி அங்கே வச்சிருப்பான் கூடையில, வந்து லுங்கியை கட்டிட்டு தொழுதுட்டு அடுத்து கட்டி போட்டு போகக்கூடிய காலம் வந்தாலும் வரும். நான் சிங்கப்பூர்ல நான் பார்க்கவும் செய்தேன். சிங்கப்பூர்ல ஒரு பள்ளியில் நின்றுகிட்டு இருந்தேன், ஒரு பெண்ணு வந்தாங்க இந்த மினி டிரெஸ் போட்டு. சிங்கப்பூர்ல சர்வ சாதாரணமா இருப்பாங்க, அந்த தொடை தெரியற மாதிரி பொம்பளை டிரெஸ் பண்ணிட்டு வந்தா. அது அந்த சுற்றுலா மையத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி வாசல். எல்லாரும் டிராவல்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாங்க. நான் அந்த பள்ளியை பார்த்துக்கிட்டு இருந்து அந்த பொண்ணுகள்லாம் நிறைய வர ஆரம்பிச்ச உடனே நான் கூட நினைச்சு ஏதாவது கிறிஸ்துவ பெண்களா இருக்கும், மற்ற பெண்களா இருக்கும், இதை பார்க்க வர்றாங்க பள்ளியன். வந்தாங்க, அங்கன பேக திறந்தாங்க, உள்ள இருந்து புர்கா எடுத்தாங்க, பூரா போட்டு தொழுதுட்டு புர்காவை கட்டி பையில வச்சுட்டு போயிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சு இந்த ஆளு முஸ்லிமான பொண்ணுங்க தொழுக வந்த நேரம். எனக்கு பெரிய பயம் இப்ப. அப்படி என்னன்னா, இன்னைக்கு தொப்பியை கழட்டி கூடையில போட்டு வச்சிருக்கிறோம், கழட்டில மாட்டி போட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு காலத்துல இது மாறி வேற மாதிரி வருமோ அப்படிங்கக்கூடிய ஐயமும் இருக்கு. நான் சொல்ல வந்து சுருக்கம் சகோதரர்களே, தொப்பை அவசியமான ஆடை அல்ல, அலங்கார ஆடை. அலங்கார ஆடையுடனே பள்ளிக்கு வரும்படி அல்லாஹ் கட்டளை இட்டிருக்கிறான்.